திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கட்சி ஆள வைக்க வேண்டும் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவை விஜய் மூலமாக நிறைவேற்றிவிட்டார். சி ஜோசப் விஜய் எனும் நான் இருக்கின்ற இடத்தில் தாவும் தைரியம் எனக்கு மட்டும் தான் இருக்குது. வடிவேலு தாவன மாதிரி தான் அது ஆயிடுச்சு. நாளைக்கு போய் நீங்க அரசியல்ல நாகரிகம் மண்ணு மட்டன் பேசணும்னா செருபை வெட்டி அடிப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய அநீதியை திமுகவுக்கே இழைத்து விட்டு அதற்கு மக்களையே காரணம் காட்டி ஜனாதிபதி ஆட்சியை காரணமாக காட்டி மக்கள் மூலமாக ஒரு மறைமுக அழுத்தத்தை ஏற்படுத்தி இல்லை நீங்கள் அதிகாரத்தில் பங்கெடுத்து இருக்கிறதுனால மக்கள் உங்களுக்கு அடுத்த தேர்தலில் வாக்களிச்சுவாங்கன்னா 5 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திமுக தான் மீண்டும் ஜெயிச்சிருக்காங்க. சி.வி. சண்முகம் அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ யார் ஆதரிக்கிறது அவங்க கட்சியோட உரிமை. அப்போ அவனை கேட்குறேன், யோகி இருந்தானே நீ மானஸ்தன் தானே, உங்கள் கட்சியிலேருந்து ஒரு 55 பேர் போய் திமுக ஆதரிச்ச விட்டுருக்காங்க. திமுக ஓட்டு பெற்று திமுகவுடைய தயவில் சேர்ந்திருந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிசிக, முஸ்லீம் லீகின் ஆதரவை நீங்கள் பெறுவது தர்மம் என்றால் திமுக கூட்டணியில் என்ன தப்பு? கரண்டாப்பாவது வலிச்சு போட்டு அடிக்கிறான், கஞ்சா அடிச்சு சொன்னா கொலைய பண்றான், 10 நாள்ல தலை விரிச்சாடுது தமிழ்நாட்டில். 2500 ரூபாய் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் விஜய் உங்களுக்கு முதலமைச்சர். இந்த 1000 ரூபாய் வரும் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாலின் தான் முதலமைச்சர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாடு நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் அண்மையில் திமுகவில் இணைஞ்சிட்டீங்க, இருந்தாலும் காங்கிரஸ்ல இவ்வளவு காலம் ஒரு கொள்கை பிடிப்போட இயங்கிக்கிட்டு இருந்தீங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பற்று இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காங்கிரஸ் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. அது குறித்தும் இன்றைய அமைச்சரவை விரிவாக்கம் எப்படி இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? ஆட்டோ கண்ணாடி திருப்புனா ஆட்டோ விடாது. இதுதான் அப்பவே சொல்லிட்டாங்களே அமைச்சரவையில் இடம் தர போறாங்க, வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம் நடக்க போகுது. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப அமைச்சரவை இடம் பெற்றதுனால கட்சி வளர்ந்துருங்கிறீங்க. அப்படிதான் எல்லாரும் கேட்கறேன். அதான் அப்ப வந்து கேட்டேன் நான். அதுக்கு வரலாற்று உதாரணங்களோட சொன்னேன். அமைச்சரவையில் இடம்பெற வைத்ததன் மூலமாக நம்முடைய கட்சி எங்கேயுமே வளரவில்லை, மாறாக அழிந்த வரலாறு உண்டு. அதுக்காக வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இப்படி வந்து ஒரு இம்மாரல் ஒரு கூட்டணியில தொடர்ந்துகிட்டு இருந்தோம், நல்லா போய்கிட்டு இருந்தது. படார்னு வந்து ஒரு கூட்டணியில இருந்ததை தூக்கி வீசிட்டு அப்படி போய் உடனே இருக்கின்ற இடத்துல தாவும் தைரியம் எனக்கு மட்டும் தான் இருக்குதுன்னு வடிவேலு தாவன மாதிரி தான் அது ஆயிடுச்சு. அப்படி நம்மளை யாரும் வந்து பேசிடக்கூடாது. இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னா, பாஜகவுக்கு வந்து ஒரு ஸ்டைல் இருக்குதுன்னா நமக்கு ஒரு ஸ்டைல் இருந்திருக்கு. அது என்ன? பாஜக எதை செய்தோ அது அகேன்ஸ்டாக நம்ம செய்வோம். நம்ம இப்போ பாஜக ஸ்டைல்லே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து நீங்கள் அதிகாரத்தில் பங்கெடுக்கிறதுனால மக்கள் உங்களை மறந்துடுவாங்களா? இல்லை நீங்கள் அதிகாரத்தில் பங்கெடுத்து இருக்கிறதுனால மக்கள் உங்களுக்கு அடுத்த தேர்தலில் வாக்களிச்சிருவாங்கன்னா 5 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திமுக தான் மீண்டும் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் இறங்க முகத்தில் எப்படி மாறிச்சு? வாக்கு சொல்கிறேன். ஆமாம், கட்சியும் ஸ்பிரிட்டும் ஏறு முகத்தில் இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் இருக்கிறோம். அது வேற. வாக்கு சதவீதமும் கட்சி வளர்ந்தது அங்கே தானே லாஸ்ட்டாக முடிவெடுப்பாங்க. ஆமாம். அப்போது அதிகாரம் கிடைக்க போகுது என்று சொல்வது வந்து ஒரு வெத்து பேச்சு. இதனால் வந்து கட்சி வளரும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு ஏற்புடையது இல்ல. ஆனா பாஜக தொடர் வெற்றிகள் இருக்கும்போது தொடர் தோல்விகள் காங்கிரஸ் இருக்குன்னு பாக்குறோம். அப்படி இருக்கும்போது சவுத்துல கர்நாடகா பிடிச்சிருக்காங்க, தெலுங்கானா இருக்கு, அந்த பாயிண்ட் கேரளா ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்படி அந்த ஒரு முயற்சியில இப்படி நம்ம ஒரு இன்னொன்னு நீங்க வந்து அதை சந்தர்ப்பவாதமா பாக்குறது ஒண்ணு இருக்கு. அரசியல்ல சாணக்கியத்தனம் இல்ல ராஜதந்திரம் அப்படி கூட வார்த்தைகளை சொல்லலாம். இது உங்களுக்கு அப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் நான். இதை சாணக்கியம், இதை ராஜதந்திரம் என்று சொன்னவர்கள் பாஜக. அதற்கு எதிராக தான் நம்ம வந்து ராகுலுடைய காங்கிரஸ். நமக்கு அவ்வளோ வயசு அனுபவம் இல்லை, படித்து தான் தெரிஞ்சிருக்கோம் வரலாறு. நம்ம பார்த்து தெரிஞ்ச வரலாறு ராகுல் வரலாறு. அந்த வரலாறுல இப்படி பண்ணதாக நான் பார்க்கல. இந்த மாதிரி ஒரு அக்வர்ட்னஸ், இப்படி ஒரு சில்லினஸ், இப்படி சொல்றதுன்னு கூட அது புரியல. ஏன் இம்மெச்சூர் பிஹேவியர் இப்படி நம்ம பார்த்ததில்லை. ஏன்னா குறைந்தபட்சம் மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால்ல நடந்த தேர்தல் முடிவுகளுக்கு ட்வீட் போட தெரிந்த ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகளுக்கு வருத்தம் தெரிவித்து ட்வீட் போட்டுருக்கணும். ஏன்னா நம்ம கூட்டணியில இருந்த கட்சி தோத்துருக்கு. ஆனா மாறாக என்ன போடுறாரு, எக்ஸலண்ட் இது வந்திருக்குது, விஜய்க்கு மக்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு மாத்தி போடுறாரு. அது எப்படி நாகரிக சமுதாயம் ஏத்துக்கும்? குறிப்பா வந்து பகுத்தறிவு மண், பெரியார் மண், சமூக நீதி மண் தமிழ்நாடு ஏத்துக்குமா? அதை இதை தான் நான் சொல்றேன். நான் வந்து என்ன சொல்றேன்னா, என்னை பொறுத்தவரை ஒரு தனி மனிதனா நீங்கள் என்ன கேட்குறீங்கல்ல, அப்படி பார்க்கலையா, உங்களுக்கு அப்படி தெரியலையா அப்படின்னு கேட்க, என்னை பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு சோஷியல் மீடியா உலகம். சீமான் போன்றவர்கள் உண்மையிலே காடர் பேஸில் மற்ற வளர்ந்த கட்சி அளவுக்கு நிகராக இல்லைன்னாலும் ஒரு 20 மடங்குல 30 மடங்குல ஒரு மடங்கு அவர் வந்து ஏதோ தனக்குன்னு ஒரு அவர் தோத்ததுக்கு காரணமே அவருக்கு முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான்.
இவர் பெரியாரை ஏற்றாரா எதிர்த்தாராங்கிறது வேறையா இருக்கும். அதை கூட அவர் நியாயப்படுத்திடலாம். இவர் நம்பி இருக்கக்கூடிய பிரபாகரன் என்கின்ற அந்த மனிதன் அந்த பிரபாகரனுக்கு வந்து அவர் பிரபாகரன் பெரியாரை ஏற்றார் என்ற ஒரு இடத்திலும் பிரபாகரன் பெரியாரை எதிர்த்தார் என்ற இடத்திலும் பேசுறாரு. இவர் ஏற்றாரா எதிர்த்தாராங்கிறது வந்து நான் அன்னைக்கு ஏத்தேன் இன்னைக்கு எதிர்த்தேன்னு சொல்லிடலாம். இதுல என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்படி இந்த முரண்களால் தான் சீமான் நிராகரிக்கப்பட்டார். நீங்க இது வந்து நீங்க மகாராஷ்டிரால வந்து எடுபடலாம், டெல்லியில எடுபடலாம். தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க அரசியலை. நாளைக்கு போய் நீங்க அரசியல்ல நாகரிகம் மல்லு மட்டன் பேசுனீங்கன்னா செருபுகள்ட்ட அடிப்பான். இன்னத்த நீ வந்து உங்க கூட இருக்கிறப்ப திடீர்னு ஜெயிச்சிட்டாங்கிறதுக்காக திமுக கழட்டி விட்டு ஓடன வந்தான்னு நின்னுவான். ஒரு விவாத களத்துல போய் உட்காரும் போது தலைவர் ராகுல் காந்தி என்கின்ற ஒரு ஜென்டில்மேன் இன் பாலிடிக்ஸை டிஃபென்ஸ் செஞ்சு பேசணுங்கிற பெருமையோடு தான் ஒவ்வொரு விவாத களத்துக்கும் சென்றேன். எனக்கு தெரிய என் மனதுக்கு உட்பட்டு தோல்வியே நான் சந்தித்ததில்லை. தோல்வினா என்னன்னா விவாத தோல்வி. அதுல வந்து அவங்க பேசிட்டாப்பா மன திருப்தியா கவுண்டர் கொடுத்துட்டோம்ப்பா அப்படிங்கிற நிம்மதியோட. ஏன்னா நம்ம ஏற்றிருக்கிற தலைவர் அவ்வளவு ஜென்யூனான லீடர் இருப்பான். பியாண்ட் எலக்டோரல் விக்டரி அண்ட் லாஸ் ராகுல் காந்தி ஷைன்ட் அஸ் அ லீடர், அஸ் அ ஜென்டில்மேன். அது இருந்துச்சு இல்ல, முடிஞ்சு போச்சு. இப்போ இனி நம்மள யாராவது ஜென்டில்மேன் சொல்லுவாங்களா? நீங்க ராஜதந்திரம் அதெல்லாம் சொல்லிக்கங்க, உங்களுக்கு நான் ஒத்துக்கிட்டு போயிடுறேன். ஆமாங்க அந்த அரசியல் ராஜதந்திரம் தாங்க. ஆனா நான் அடுத்த கேள்வி கேட்பேன், இது ஒரு ஜென்டில்மேன்னஸா அப்படின்னு கேட்டா உங்களால அதை ஏற்க முடியாது. கண்டிப்பா கஷ்டம் தாங்க அப்படின்னு நீங்க சொல்றது போல அது பாஜகவுடைய ஃபார்முலாவே காங்கிரஸ். அப்ப அவங்கதான் என்ன காரணம் நினைக்கிறது ஒண்ணு அதுக்கு புரியலங்க எனக்கு. நானும் யோசிச்சு பார்த்துட்டேன். இல்ல நான் என்ன நினைக்கிறேன், ஒண்ணு பாஜக கூட்டணி இந்த பக்கம் வந்துடக்கூடாது, விஜய் கூட சேர்ந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்திருக்கலாம். சேரலையா அவரு? அதுக்கு பிறகுதான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி குரூப் நாங்க பாஜக விட்டுட்டு வரோம்னு சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? அதுக்கு பிறகு அவர் போய் சந்திச்சாரு இல்லையா? அபிஷியலா அவங்க முதல்ல சொன்னாங்களா, இவர் போய் முதல்ல சந்திச்சாரா? அதுக்கு பிறகுதான் அவங்க சொன்னதுக்கு பிறகுதான் போய் மீட்டிங் நடக்கும். என்ன சொன்னாங்க சி.வி. சண்முகம் குரூப்? நாங்க என்டி அலையன்ஸ் விட்டு வெளியே வந்துடும் அபிஷியலா கொடுத்தாங்களா? அப்படி சொல்ல அபிஷியலா ஸ்டாலின் என்கின்ற உச்சபட்ச லீடர்ல இருந்து பாவம் 2% ஓட்டு வச்சிருக்கிற சீமான் வரைக்கும் போய் பார்த்தாரு. எடப்பாடியை பார்த்தாரா? பார்க்கலையே. இது என்ன வழிமுறை? இது கட்சியை உடைக்கிற பாஜகவுடைய கேவலமான வழிமுறை இல்லையா? நான் முதல் நாள்ல இப்போ உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. முதல் நாள் நான் எழுப்பிய கேள்வி என்ன தெரியுமா? விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறோம், அவர் கம்யூனல் போர்சஸோடு கோர்க்க மாட்டார் என்கின்ற உத்தரவாதத்தோடு குடிக்கிறோம். நான் கேட்டேன், இப்போ அந்த உத்தரவாதத்தை விஜய் ஏத்துக்கிட்டு ஆமா நான் கோக்க மாட்டேன் நீங்க சொல்லியிருக்காரான்னு கேட்டேன். இப்போ சி.வி. சண்முகம் யாரு சார்? இப்போ நீங்க அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 25 எம்எல்ஏக்களும் அதுதானாங்கிற ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் விட்டுருங்க சார், உங்களுக்கு 20 இருந்தாலும் 1 இருந்தாலும் நீங்க கேள்வி ஒண்ணுதான். காமராஜர் சி.வி. சண்முகம் வெளியே வந்துட்டாருன்னு சொல்லிட்டாருன்னு நீங்க பார்த்ததா சொல்றீங்க, நான் பார்க்கல. அது சொன்னாலும் அதை ஏற்க முடியாது. ஏன்னா சி.வி. சண்முகம் கிடையாது. பிறகு அப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க. காமராஜர் அமமுக எந்த கூட்டணியில இருந்துச்சு? என்டிஏ கூட்டணி. என்டிஏ தலைமை யாரு தேசிய அளவுல? மோடி, அமித்ஷா. அவங்க ஓட்டு தானே அது. காமராஜ் சொன்னாரா வெளியே வந்துட்டேன்னு? அபிஷியலா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? சொல்லல. ஒரு பக்கம் அறத்துக்கு எதிரான அநாகரிகம், அது காங்கிரஸ் இதோ சொல்லி முடிக்கிறாரு, அவர் அந்த பக்கம் காமராஜரை வேலைக்கு வாங்குறாரு. இது அறத்துக்கு எதிரான அநாகரிகம். அந்த கட்சி நேற்று ஆதவ புதிய தலைமுறையில் பேட்டி, சி.வி. சண்முகம் அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ யார் ஆதரிக்கிறவங்கிறது அவங்க கட்சியோட உரிமை. அப்போ உன்னை கேட்குறேன், யோகி தானே நீ, மானஸ்தன் தானே, உங்க கட்சியிலேருந்து ஒரு 55 பேர் போய் திமுக ஆதரிச்சா ஒத்துக்குவியாப்போ? ஒன்று நியாயந்தரமும் அறமும் தெரியல, இன்னொன்று சட்டமும் தெரியல. அப்படி போகக்கூடாதுன்னு தானே ஆன்டி டிஃபெக்ஷன் லாவே இருக்கு. சட்டம் எதுக்கு கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வச்சிருக்கு? இவர் சொல்றாரு ஒரு பேட்டியில், இவர் அறிவை நான் என்னன்னு சொல்றது, அது அவங்க உரிமையா, இது நீங்க ஏற்பீங்களா, அது அவங்க உரிமைங்கிறது நேற்று சொல்றாரு. சட்ட பிரச்சனை வந்தால் சி.வி. சண்முகம் சந்திப்பார். அடடே சட்ட சண்முகம் வந்தா சி.வி. சண்முகம் சந்திப்பார். நாங்க வரவே இருக்கிறோமா, வரக்கூடிய எம்எல்ஏக்கள் நாங்க வரவே இருக்கிறோம். இதே சொல்றேன் நான், திமுக சொல்லுது தாவேக்காலேருந்து வரக்கூடிய எம்எல்ஏக்களை வரவேற்கிறோம். தாவேக்கா எம்எல்ஏக்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பது அவருடைய உரிமை. சட்ட பிரச்சனை வந்தால் தாவேக்கா எம்எல்ஏக்கள் சந்திப்பார்கள் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தா இந்நேரம் அதை பிரிச்சு போட்டு பிரெட்டா ஆச்சு மேய்ஞ்சிருக்க மாட்டாங்க எல்லாரும். நீங்க சி.வி. சண்முகத்தை கூட விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னு கூட ஒரு வாதத்துக்கு அது விட்டுறேன் தூரமா. காமராஜ் யாரு? இன்னைக்கு தேதி வரைக்கும் காமராஜ் விளக்கம் கொடுக்கலாங்கிறத தாண்டி இன்னைக்கு தேதி வரைக்கும் நாங்கள் கூட்டணி வைத்து சந்தித்தது பாஜகவோடு தான், என்டிஏவில் தான், காமராஜ் செய்தது அநீதி அப்படின்னு ஒரு ஓரமா கத்திக்கிட்டே இருக்கிறார் டிடிவி தினகரன். அது எப்படி? அப்போ ஒற்றை எம்எல்ஏ வைத்திருப்பவர்கள், குரலற்றவர்கள், அவர்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்போசர் இல்லை அப்படின்னா அவரை அடிச்சு நொறுக்கிட்டு சேர்த்துக்கலாம், அது ஒண்ணுமே தெரியாது. இதற்கு காங்கிரஸ் பதில் சொல்லணுமே. நம்ம கொள்கைக்கு ஒத்து போலையே, சொன்னதை அவர் நிறைவேற்றலையே. அமைச்சர்கள் ஒட்டி இருந்தா போதும் அப்படின்னா உங்களுக்கு பாஜக வித்தியாசமே இல்லை. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் பேசி? தாவேக்கா தரப்புல ஆதவர்ஜுனால சொல்றது, அதிமுகவும் திமுகவுமே கூட்டணி அமைச்சு இங்க ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற வாதத்தை வச்சாங்க. அப்படியெல்லாம் போச்சுது, அவங்கதான் குதிரை பேரத்துல ஈடுபட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அதுல இடதுசாரிகள் ஒத்துக்கல, வேற வழி இல்லாம இவங்க வெளியில இருந்து ஆதரவுன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு திமுக வந்து நாங்க எந்த இடையூறும் பண்ண மாட்டோம் சொல்றாங்களே தவிர அவங்க அப்படி பண்ணலன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நான் பல முறை சொல்லிட்டேன். திமுக என்பது நான் இந்த இவ்வளவு தானே சொன்னேன் பாத்தீங்களா,
திமுக அதிமுக கூட்டணி என்கின்ற செவி வழி செய்திக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பேசுவது நியாயம் என்று சொன்னார். நான் அடுத்து வர்றேன், அது உண்மை செய்தியா இருந்தான்றதை கூட நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் செவி வழி செய்திக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னா நீ பண்ணிட்டு இருக்க ரசிகத்துக்கு என்ன பேச்சு? நீ வந்து திமுக கூட்டணியில் நின்று திமுக தலைமையில் கூட்டணியை சந்தித்து திமுக அமைச்சர்கள் பொறுப்பாளர்களாக ஒரு தொகுதிக்கு நிர்ணயிக்கப்பட்டு அவர்கள் தலைமையில் தொகுதி வேலைகள் நடந்து உதயசூரியனை மையப்படுத்தி உதித்தது உதயசூரியன் பார் அப்படின்னு பாட்டுகள் போட்டு இது வந்து ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு ஸ்லோகனை எழுப்பி ஸ்டாலினுக்காக விழுந்த ஓட்டுகள் தலைமையில் நடந்துச்சுன்னு அதான் அர்த்தம். அதுக்கு அவங்க இவர்கள் ஓட்டும் விழுந்திருக்கும், நீங்க தலைமை ஏத்துட்டீங்க, அவங்க கொடுக்கறத நாங்க வாங்கிட்டு போறோன்ற போதே அது திமுகவுடைய தலைமை, திமுகவுடைய ஓட்டு. திமுக ஓட்டு பெற்று திமுகவுடைய தயவில் சேர்ந்திருந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, முஸ்லீம் லீகின் ஆதரவை நீங்கள் பெறுவது தர்மம் என்றால் திமுக அதிமுக கூட்டணிகள் என்ன தப்பு இருக்கு? ஏன் நீங்க நேர்முறைனா போறீங்க? திமுக அதிமுகக்கு கொள்கை தலைவர்கள் வேற இல்லை, அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட காரணங்கள் என்கின்ற அடிப்படையில் தர்மத்தின் அடிப்படையில் ரெண்டு வேற இல்லை. ரெண்டு தலைமைத்துவத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து முரணினால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து வெளியே போனார். அப்படி பார்த்தா அதிமுகக்கு தாய் கழகமே திமுக தான். தாவேகாக்கு தாய் கழகம் திமுகவா? கிடையாது. அப்புறம் எதுக்கு திமுக? அல்லது தாவேகாக்கு தாய் கழகம் காங்கிரஸா? தாவேகாக்கு தாய் கழகம் கம்யூனிஸ்டா? ஒரு நாகரிகத்துக்கு எதிராக, அறத்துக்கு எதிராக, முரணாக ஒரு கூட்டணியை வைத்து ஒரு அரசையே அமைத்து விட்ட இவர்கள் நடக்காத செய்வழி செய்தியை காரணம் காட்டி பூச்சாண்டி காட்டுகிறார்கள். நான் அதனாலே வெறிகுண்டு இதை சொல்கிறேன், கூட்டணி வச்சாலே என்னையா தப்புன்னு நான் கேட்கிறேன். அவன் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். நான் இப்ப நீ சொல்றீங்க அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க சிவி சண்முகம், அதே வார்த்தை எடப்பாடி பழனிசாமி சொல்லி வெளியே வந்துட்டா திமுக கூட்டணி கூட அதிமுகவோட மக்கள் தீர்ப்பும் அதுதானே. 3 பேரும் தாராளமா அதற்கு சட்டத்துல இடம் இருக்கு. அப்படி சட்டத்துல விடுங்க, நியாய தர்மத்தை பேசுவோம். நீ செய்யறதே சரின்னா சார், என் கையை வெட்டி உங்க கையில நீங்க ஒட்டிக்கிறதே சரி அப்படின்னா நான் ஒரு பிளாஸ்டிக்கை வாங்கி விடுற தப்புங்கிறீங்களா? எப்படி என் கையை வெட்டி நீங்க உங்க கையா ஒட்டிக்கிறது தப்புங்கிறீங்க, சரிங்கிறீங்க. அதான் நீங்க சரின்னும் போது நான் கடையில வைக்கிற பிளாஸ்டிக்கை வாங்கி விடுற தப்புங்கிறீங்களே. கட்சி ஒண்ணு வேற இல்லையே. அப்படி பார்த்தா நான் இதெல்லாம் வந்து ஒரு வாதத்துல வெறியாகி சொல்றேன். அது நடக்க போறது இல்ல, திமுக தொண்டர்கள் அதை ஏற்க போறது இல்ல, அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்கிறாங்களான்னு தெரியாது, அது வேற. நீங்க வெளியே வந்ததுக்கு சிவி சண்முகம் இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டு போலாம். இதெல்லாம் வந்து செய்வழி செய்தியாக பேசப்பட்ட ஒரு விஷயம். நான் திரும்ப திரும்ப கேட்கிற செய்தி என்னன்னா, அப்படி ஒரு கால் வந்தா சரி, மக்கள் தீர்ப்பு என்னவா இருக்கு அதை கவனிங்க. 3 பேருக்கும் பெரும்பான்மை இல்லைங்கிறதா மக்கள் தீர்ப்பு. 3 பேரும் 3ல 2 பேர் யாராவது கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிக்கங்க, இதுதான் மக்கள் சொல்லக்கூடிய மறைமுக தீர்ப்பு. இதுதான். அப்போ அது வந்து நான் இன்னொன்னு என்ன கேட்கறேன்னா, இன்னொரு விஷயம் நான் கேட்கறேன், தாவேகா அதிமுகவோடு போயிருந்தா சரியா தப்பா? என்டிஏ விட்டு வெளியே வந்துட்டாங்க, தாவேகா அதிமுக ஒரு ஆட்சி அமைக்கலாம். அப்ப ஏன் திமுக அதிமுக ஆட்சி அமைக்க கூடாது? அமைக்கலாம். என்ன இருக்கு? நீங்க அதிமுக சேர்த்தானே உதிரி கட்சிகள் பேரை கூட சொல்லலையே விஜய். சில உதிரி கட்சிகள் நம்மள சொல்றாங்க அப்படின்னு நக்கல் பண்ணாரு. ஏன் அவ்வளோ, ஏன் காங்கிரஸையே வந்து திமுக கூட போனதுனால அது கல்லாப்பெட்டி கூட்டணினாரு. நம்ம கிட்ட இருக்கிறதா ஒரிஜினல் காங்கிரஸ், அங்க இருக்கிறது விலை போன காங்கிரஸ் அப்படின்னாரு. அவங்கள சேர்த்துக்கலாம், விலை போன காங்கிரஸ் அவர் சேர்த்துக்கலாம். கொள்கை எதிரி பாஜக கூட தலைமையில கூட்டணியை சந்தித்த காமராஜை வந்து குதிரை பேரம் செய்து எந்த காரணம் அவர் இது வரைக்கும் எதுக்கு போனேன்னு சொல்லல, ஏன் வந்து அவரே சேர்த்துக்கலாம். சோஃபாவை கொண்டு போய் கொடுத்து நீங்க எடப்பாடி பழனிசாமியை பார்க்காம கட்சியை உடைச்சிட்டு வந்தவரை நீ உடச்சிட்டு வாயா நான் பாத்துக்கிறேன், அமைச்சரவை எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி அதிமுக உடைச்சி பலகீனப்படுத்தி அவரை நீங்க சேர்த்துக்கலாம். திமுக கூட்டணியில் நின்று திமுகவுடைய தயவில் வெற்றி பெற்ற காங்கிரஸையோ, முஸ்லீம் லீகையோ, விசிகாவையோ, கம்யூனிஸ்டையோ நீங்க சேர்த்துக்கலாம். திமுக அதிமுக பேச்சுவார்த்தை பண்ணாரு தப்பாயா? திமுகவின் பலம் கூட்டணி தான் என்று சொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பது திமுகவுக்கு, அக்கிரமம் செய்யப்பட்டிருப்பது திமுகவிற்கு, பாதிப்படைந்திருப்பது திமுகவிற்கு. இருந்தாலும் நாகரிகத்தின் உச்சத்தில் நிற்கிறார் எங்கள் தலைவர். ஏன்னா யாராவது தலைவர் அஃபிஷியலா வந்து விசிகா யாராவது பேசுறாங்களா, கம்யூனிஸ்ட் ஏதாவது பேசுறாங்களா? நடக்கட்டும். முதல்ல அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் என்ன சொன்னாரு, இது வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தை மேல மாற்று கருத்து இல்லை அப்படின்னாரு. சரி, இப்போ ஒரு கூட்டணி வச்சிட்டார், அது வந்து வெளியிருந்த ஆதரவுனாரு, இப்போ கூட்டணி வச்சாரு, அமைச்சராகவே ஆயிடுறாருன்னு வைங்க. அதற்கு பிறகு வந்தே மாதரத்தை எதிர்த்து விஜய் குரல் கொடுக்கவில்லை. திருப்பரங்குன்றம் இஷ்யூல வந்து பாஜகவிற்கு சாதகமாக போயிட்டாரு. ஏன்னா அமைதியா இருந்தாலே போதுமான, அவர் குரல் கொடுக்கலங்கிறது பிரச்சனை என்னன்னா, அமைதியா இருந்தாலே அவன் செய்ய வேண்டியது செஞ்சிருவான். அவன் அதை செஞ்சிட்டான். அடுத்தடுத்து வரக்கூடிய மும்மொழி கொள்கையா இருந்தாலும் சரி, புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும், பிஎம்சி திட்டமாக இருந்தாலும் சரி, எதுவுமே அவர் பேசல என்கின்ற பட்சத்தில் அவர் பலகீனப்பட்டிருக்காருங்கிறது நம்முடைய கருத்தே. இதெல்லாம் அவர் எதுவுமே பேசல, இதெல்லாம் அவர் எதுவுமே வந்து வாய் திறக்கல. கிறிஸ்துமஸ் தாக்குதல் நடந்தாலும் இந்தியாவில் வாய் திறக்கணும். கம்யூனிஸ்டை பொறுத்தவரை உலகத்தில் எங்கோ நடக்கின்ற ஒரு விஷயத்துக்கு தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்ற சொல்வார்கள். அதை சொல்றாங்க, அதை நிறைவேற்றல. அப்படி விஜய் நிறைவேற்றவில்லை. கொடுக்கப்பட்ட அமைச்சரவைக்காகவும் பதவிகளுக்காகவும் நாங்கள் அமைதியாக இருப்போம் என்று ஒரு கால் சென்று விட்டால் கம்யூனிஸ்டும் விசிகாவும் இதற்கு பிறகு கட்சி நடத்த வேண்டிய கட்டாயமே இல்லை. அவர்கள் கலைத்து விட்டு சென்று விடலாம். அதையும் சேர்த்து திமுகவை பார்த்துக் கொள்ளும். இப்போ இன்னொரு சந்தேகம் இன்னும் இருக்கு, விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்கோ அப்படிங்கிறது இன்னும் அது வலுத்து இருக்கு அந்த சந்தேகம்.
அப்படிங்கும் போது இந்த இடதுசாரிகளும் ஐயுஎம்எலும் விசிகாவும் எவ்வளவு காலத்துக்கு இந்த ஆதரவு இல்ல ஆட்சியில அதிகார பங்குன்றதை எவ்வளவு நாள் அதை வந்து அவங்க எடுத்துப்பாங்க, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க வருங்காலத்துல? இல்லை, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே பாஜகவின் தயவால் தான் விஜய்க்கு வந்து இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. ஓ. இது ரொம்ப வித்தியாசமான செனாரியோ. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து ஒரு புதிய செனாரியோவை திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கட்சி ஆள வைக்க வேண்டும் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவை விஜய் மூலமாக நிறைவேற்றிவிட்டார்கள். எப்படின்னு சொல்கிறாங்க, பாஜக கிட்ட பேசி கவர்னரை வச்சு லேக்காக பிளான் பண்ணி ஒரு ஆட்சியை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இங்கே எல்லாம் கேடர்ஸ்லாம் தப்பாக எடுத்துக்குவாங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஆகி போயிடுமே அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு தரோம், நாங்கள் போயிட்டு இவர்கிட்டே கேட்டு வந்துடுறோம், தலைவர் திமுக தலைவர்கிட்டே கேட்டு வந்துடுறோம் அப்படின்னு கேட்டு வந்துட்டு உடனே ஒரு ஆதரவு மாதிரி கொடுத்துட்டு அதை அப்படியே கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ட்லேருந்து லாஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு அமைச்சரவை ஒன்று இலாக்கா காலியாக இருக்குது, உடனே மக்கள் சொல்லணும் இது ஒரு சிறந்த வாய்ப்பு, அமைச்சரவையில் முஸ்லீம் லீக் எடுப்படுவது ஒரு சிறந்த வாய்ப்பு, விசிகா இடம்பெறுவது ஒரு சிறந்த வாய்ப்பு அப்படின்னு இந்த மக்களை சொல்ல வைக்கணும். சொல்ல வச்சு மக்கள் கருத்து அப்படி இருக்குது, அமைச்சரவையிலே இடம் தர்றது வந்து இதைத்தான் அவர் அப்பவே சொன்னாரு, நேற்று நம்ம புதுசாக ஆதரவு வச்சு நான் பேசுகிற மாதிரி அது வந்து அவர் அழைப்பு கொடுத்தார், முஸ்லீம் லீக்கு அழைப்பு கொடுத்தார். இதை அவர் எப்போ நீங்கள் வாங்க ஆதரவு கொடுத்தா அமைச்சரவை தாரணும்னு இவங்க கேட்டிருந்தாலும் கொடுத்துருக்க போகிறாங்க. எதுக்கு இது பருத்தி கூட குடோன்ல இருந்திருக்கலாமே, எதுக்கு நாங்கள் வெளியிருந்த ஆதரவு இவங்க சொன்னாங்கன்னு புரியலையே, இப்போ எதுக்கு உள்ள இருந்து ஆதரவு கொடுக்க போறாங்கன்னு விளங்கலையே. ஒருவேளை திமுக கூட்டணியை முற்றிலும் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த திட்டம். அதனாலதான் இது மரியாதைக்குரிய மேடம் கனிமொழி அவர்கள் பேசும்போது கூட்டணி மண்ணாங்கட்டிலாம் வேணாம், நம்மளுக்கே தனி பவர் இருக்கு, நம்ம தனிச்சு நின்று பார்க்குற மாதிரி ஒரு கருத்தை வந்து வலுவாக வலியுறுத்தி இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த கூட்டணியில பெற்ற வாக்குகள் தான். ரொம்ப பார்த்து எல்லாரும் 5% அந்த மாதிரி வச்சு 5%க்கும் குறைவாக வாக்குள்ளவர்கள் தான், பெரிய வாக்குள்ளவர்கள். வென்றவர்கள் பூரா திமுக தலைமையுடைய கூட்டணியில வென்றுட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய அநீதியை திமுகவுக்கே இழைத்து விட்டு அதற்கு மக்களையே காரணம் காட்டி ஜனாதிபதி ஆட்சியை காரணமாக காட்டி மக்கள் மூலமாக ஒரு மறைமுக அழுத்தத்தை ஏற்படுத்தி போய் வெளியிருந்த ஆதரவுன்னு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி இப்போ உள்ள இருந்தும் போயிடுவாங்களா என்னன்னு தெரியல. உறுதிப்பட்ட பிறகுதான் ஹைப்போதெட்டிக்கலா நீங்க கேட்குற கேள்விக்கு இப்படி ஒரு பதில் சொல்றேன். இப்படி போயிட்டு ஒரு அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கடவுளோட உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இதுவரை இந்த 10 நாளில் நடந்து இப்ப எனக்கு தெரிஞ்ச அமைச்சரவையில் வாங்க நீங்க கூப்பிடுறது தனியா நின்று இந்த அடியை சமாளிக்க முடியல, நீங்களும் வந்தீங்கன்னா சேர்ந்து நின்று டிஃபெண்ட் பண்ணுவீங்க. கரண்ட் ஆஃப் ஆகுது, ஆஸ்பத்திரிக்கு போய் ஆய்வு பண்றாங்கிறான், வலிச்சு போட்டு அடிக்கிறான், கஞ்சா அடிச்சு சொன்னான், கொலையை பண்றான். 10 நாள்ல தலை விரிச்சாடுது தமிழ்நாட்டில் லேண்ட் ஆர்டர் இஷ்யூ. டாஸ்மாக் கடை மூடன்னு கதை விடுறான், அதே பக்கத்தில் பார்த்தா பிரைவேட் பார் ஓப்பன் பண்ணி அங்கே அடிச்சுக்கிறான். இப்படி சொல்லி அடங்க முடியாத கொடூரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் காங்கிரஸையும் விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் இவங்களையும் முஸ்லீம் லீகையும் வந்து கூட்டணியில் சேர்த்துட்டா அவங்களும் சேர்ந்து நம்மளை டிஃபெண்ட் பண்ணுவாங்க என்கின்ற ஒரு அற்பாசையால் கூட இது செய்யலாம். ஆனா இது அந்த அளவுக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்க சொன்னது போல முதல் நாள் சட்டசபையிலேயே எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம ட்விட்டர்ல போய் அறிக்கையிட்டதெல்லாம் பார்த்தோம். இப்போ நீங்க சொல்றது போல விசிகா இடதுசாரிகள்லாம் ஐயுஎம் எல்லாம் உள்ளர இருந்தா நம்ம ஆட்சிக்கு ஒரு பலமா இருக்கும்னு நினைக்கலாம். இல்ல அதுதான் நான் முன்கூட்டியே இந்த கேள்வி கேட்டீங்க, நான் வேற மாதிரி சொன்னேன். அவங்க அப்படி ஏத்துக்கிட்டு இருக்கிற அமைப்புகள் இல்ல, அவர்கள் போராளி அமைப்புகள். அப்படி ஒரு வேலை இந்த அதிகாரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்காக இவங்க செய்யறது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு நிக்கணும் அப்படின்னு ஒரு கால், இதுலமே ஹைப்போதெட்டிக்கல் அகைன், அவங்கள நான் குறை சொல்லல, அப்படி ஒரு கால் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸி, அவர்கள் ஈஸியா வைப் அவுட் பண்ணி தூக்கி போட்டு தமிழ்நாடு காலத்துல இருந்து அவர்கள் தேவையே இல்லை, அது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த வேலையை திமுகவை பார்க்கண்டான்னு மக்கள் அந்த தீர்ப்பு வந்து திமுக கொடுத்துருவாங்க. எப்படி எதிர்காலம் இருக்கும் இந்த 5 ஆண்டுகள் சூழ்நிலை என்னவா? நான் ஒரு விஷயம் சொல்லணும், இது முதல் அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த கான்செப்ட்லேயே வராது. இது அவர்களின் நிர்பந்தத்தில் நீங்கள் பங்கு, அவ்வளவுதான். நிர்பந்தத்துல தான் பங்கு. நீங்க அதிகாரத்தில் பங்கு என்றால் ஒரு தெளிவான கவர்மெண்ட் அமைஞ்சு உங்களுடைய கோரிக்கையை அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி, இப்போ நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் வாங்க கூட்டணி வைங்க ஜெயிப்போம், நீங்கள் எம்எல்ஏ ஆகிறதுக்கு நாங்கள் ஜெயிக்கிறோம், நீங்கள் எம்பி ஆகிறதுக்கு ஜெயிக்கிறோம், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி, எப்படி இருக்குது டெக்ளரேஷன் சொன்னால் சொன்னது தான். இதே மாதிரி தான் 2006-11 கூட மாநிலத்தில் சுயாட்சி தான் சொன்னால் சொன்ன மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் இருக்குது, மாநிலத்திலும் கூட்டாட்சி புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. அது என்னது அதிகாரத்தில் பங்கு தரலாம், எப்படி மாநிலத்திலும் நீங்கள் வந்து கூட்டாட்சிக்கு ஒரு வழியை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொலாப்ஸை தடுக்கவே முடியாது. ஏன்னா இந்தியாவுடைய சிஸ்டமே ஃபெடரலிச சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர்கள் தனியாகவும் இவர்கள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து ஒன்றியத்தையும் ஆள்வதுதான் அந்த சிஸ்டமை கொண்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கான்செப்டுக்கே வந்தது. அதோடைய பேக்ரவுண்ட் அதுதான். அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குது, எதுக்கு அது சொன்னாங்கன்னு. இப்போ இந்த இடத்துல அதிகாரத்தில் பங்கு என்று சொல்வது என்பது அதிகாரம் தெளிவாக இருந்திருந்து அந்த அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க, அவங்க வாதத்துக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், அப்படி நீங்கள் கொடுக்க வேண்டியதானே என்ன கேட்கக்கூடாது திமுக. நான் வந்து அவங்க வாதத்துக்கு தான் பதில் சொல்கிறேன். அப்படி ஒரு கால் தனிப்பெரும்பான்மை பெற்ற இது மாதிரி பாஜக செஞ்சிருக்கு முன்னால. அகாலிதள் கட்சிக்கெல்லாம் வந்து ஃபுல் மெஜாரிட்டி இருக்கும்போது அமைச்சரவை கொடுத்தாங்க. ஆமா, அப்படி கொடுத்தாதான் அதுக்கு பேர் அதிகாரத்தில் பங்கு.
க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு நீங்களும் போயிட்டு நீங்களும் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அவங்களும் உங்கள் நிர்பந்தத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. இது எப்படின்னா நீங்கள் நினைக்கிறது அவன் செய்ய முடியாது, அவன் செய்கிறது நீங்கள் நினைக்க முடியாது. இப்படி போனால் இது அதிகாரத்தில் பங்கு இல்லை. அவன் நிர்பந்தத்துக்கு உங்களை பங்கு எடுத்துக்கிறான். அவனுடைய கையாளாகத்தனத்துக்கு உங்களுக்கு பங்கு கொடுத்துட்டு இது அதிகாரத்தில் பங்கு என்று சொல்வதை ஏற்கவே முடியாது. இது அவருடைய கனவை நிறைவேற்றவே செய்யாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அரசே ஆளத் தெரியாத விஜய் அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியாம எடுத்த ஒரு முடிவாகத்தான் இதை பார்க்கிறோம். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, வெளியிருந்து ஆதரவு என்று சொன்னவர்களை வலித்து போட்டு உள்ளிருந்து ஆதரவு கொடுங்க என்று சொன்னது ஏன் என்கின்ற பதிலுக்கு பின்னால் நான் சொல்றது நியாயம் இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா மேல சில இதெல்லாம் அவங்க ட்விட்டர்ல இதுல எல்லாம் பரப்புறது, தலித்துகளுக்கு எல்லாம் அதிகமா பிரதிநிதித்துவம் கொடுத்து இன்னைக்கு 7 அமைச்சர்கள் தலித்துக்களை வந்து ஆக்கியிருக்கிறதுலாம் தாவேகா தான் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறாங்க. உயர்கல்வித்துறையா இருக்கலாம், பள்ளி கல்வித்துறையா இருக்கலாம், இதை இன்னைக்கு வந்து தலித் அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்து அறநிலையத்துறை வந்து ஒரு பிராமணர்கிட்ட இன்னைக்கு போனதையும் பார்க்குறோம். இந்த அமைச்சரவையில் இந்த பிரதிநிதித்துவம் சமூக நீதி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க, அதாவது வந்து ப்ரொபோஷனேட்டாக தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ப்ரொபோஷனேட் பேஸில் பார்க்கணும். ஜெயித்தவர்களிடத்துல 4 அமைச்சர்கள் போன வாட்டி திமுக ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ 4-7க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது இருக்கட்டும், 7 பேர் நீங்கள் கொடுத்துறீங்க, வாழ்த்துக்கள். ப்ரொபோஷனேட் பேஸ் எத்தனை முஸ்லீம்கள் வென்றார்கள் தாவேகால? எத்தனை முஸ்லீம்கள் தாவேகால அமைச்சராக இருக்காங்க? ஒரு அமைச்சர் தான் கொடுக்குது. தாவேகாலையா? அதுவும் தாவேக்கால ஒருத்தருக்கு. இன்னும் முஸ்லீம் லீக் நான் சேர்க்கல. யார் அறந்தாங்கில பர்வேஸ் இன்னைக்கு பர்வேஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஜெயிச்சது? 7 முஸ்லீம் நினைக்கிறேன். ஆமா. 7 முஸ்லீம் ஜெயிச்சாங்க நினைக்கிறேன். 7 முஸ்லீம் ஜெயித்து ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி. பார்ப்பனர்களில் 2 பேர் கொடுத்தாங்க. கண்டஸ்ட் பண்ணது எத்தனை பேர்? 2 பேர். ஜெயிச்சது எத்தனை பேர்? 2 பேர். அமைச்சர் எத்தனை பேர்? 2 பேர். இதுதான் உங்களுக்கு பதில். சரி, இங்க எனக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னுடைய நெருக்கடி தீர வேண்டும் என்றால் என்னை நெருக்கடிக்கு உள்ளாக்கியவனை விட என்னுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாகணும். அவன் ஜெயிச்சதே 2 பேர், கண்டஸ்ட் பண்ணது 2 பேர், ஜெயிச்சது 2 பேர், அமைச்சர் 2 பேர். இதை மாத்துறதுக்கு பேர் தான் சமூக நீதியை தவிர. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ அவருடைய வாய்ப்பில் போய் கையை வைக்கணுமா அப்படின்னா, அப்போ ப்ரொபோஷனேட் படி வாங்க. இங்கே ஜெயிச்சது 7 இஸ்லாமியர்கள். பிரச்சனை யாருக்கு ஓடிக்கிட்டு இருக்குது? 7 இஸ்லாமியர்கள் ஜெயிச்சாங்க. ஒரு இஸ்லாமியர்கள் தான் வாய்ப்பு. இன்னொரு இஸ்லாமியர் நீங்கள் கூட்டணியில் கொடுக்குறது அதை கணக்கில் எடுக்க முடியாது. உங்கள் கட்சிக்குள்ள தான் சமூக நீதி நீங்கள் பேசணும். அப்போ இதுதான் அதற்கான பதிலாக. பட் ஸ்டில் 7 அமைச்சர்களை ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து கொடுத்ததற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பட் விமர்சனம்னா என்னுடைய விமர்சனம் இதுதான். இப்போ திமுக வந்து தோல்விகளுக்கான ஆய்வுலாம் பண்ணி என்னென்ன காரணங்கள்லாம் பேசியிருக்கீங்க. வருங்காலத்தில் திமுக எந்த மாதிரி தேர்தலை சந்திக்கும், என்ன மாதிரி வியூகங்களில் மாற்றம் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமே ஒரு தேர்தலை தீர்மானித்ததெல்லாம் நிறைய பேர் பேசுகிறத கேட்குறோம். எப்படி திட்டமிட்டு பார்த்த வரைக்கும் அதுவும் ஒரு ஃபேக்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ங்கிறது நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. இன்ஸ்டாகிராம் வந்து இந்த ஜென்சி ஒரு புது ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு 18லேருந்து 21, 22 அந்த ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருமே. நேற்று கூட ஒருத்தட்ட இன்ட்ராக்ட் பண்ணேன். என்னுடைய தங்கை தான். அப்போ நான் வந்து பேசுகிறப்ப நான் விஜய்க்கு தானே போட்டேன் அப்படின்னு. அப்போ நான் சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசினோடனே அதுக்கு மைண்டு மாறிடுச்சு. அதை நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஓகே, நம்ம வீட்டில் பேசலாம். இல்லை இப்போ இவங்களாம் யாரு, இதுக்கு முன்னால் இவங்களாம் யாரு அப்படின்னா, நான் ஓட்டு போட கிளம்பி யாருக்கு நான் போடணும் இப்படி கேட்ட ஆட்கள். இந்த வாட்டியும் அதே மாதிரி அவங்களுக்கு தெரியும், இதுக்கு இனிமேல் நம்மளை கேட்கணுமா, அண்ணன் யாருக்கு போடுறாரு நம்ம அவங்கள தான் போடணும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். சைலண்டாக இந்த இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களாம் இன்ஸ்டாகிராம் கும்பல், நம்ம போய் இவனுக்கு போடுவோம் அப்படின்னு போட்டு விட்டாங்க. அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்பது ஒன்று, நம்ம இப்படி கிரவுண்ட் லெவலில் இறங்கி பேசினாலே போதுமானது. எல்லாத்துக்கும் மேலே அவங்களே அமலப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே இன்ஸ்டாகிராமில் அவங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரிய வந்துக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜென்சியை ரீச் பண்ணுறது. அதுக்கு வேறு ஏதாவது ஆப் இருந்தாலும் அதுவும் தான். அது பரவலாக அது பேசப்படுது. இதில் கொண்டு போய் அவர்களை அம்பலப்படுத்தி அந்த கருத்துக்களை சேர்ப்பதற்கான வேலை செய்யணுங்கிறது உண்மையானது. அது ஏற்கனவே ஃபஸ்ட்டு டேவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல் நாள் இவர்களை எதிர்த்து ட்வீட் போட்டதே நீங்கள் தலைவர் போட்ட ட்வீட்டுடைய ஸ்டைலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு. ஓகே, அதனால் தோல்வி அல்ல, ஒரு சிறு பின்னடைவு, அதிகாரம் கையை விட்டு போயிருக்கு. இது தோல்வி நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி வார்த்தைகளை தான் சொல்லுவேன். அரசமைப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கக்கூடிய இந்த சூழலை மீண்டும் நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து ஃபிட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கட்சி இப்போ இதை பயன்படுத்தி செய்யுது நம்புறேன். இல்லை, இது வரைக்கும் விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும் சிலர் இது இன்னும் திமுக ஆட்சியாக தான் இருக்கு, அதாவது அந்த திட்டங்கள் தொடர்றது, அது 1000 ரூபாய் இருக்கலாம், விலையில்லா கட்டண பேருந்தா இருக்கலாம். இதை எப்படி நம்ம பார்க்கறது? அது எப்படி பார்க்கணுன்னா ஒரே வார்த்தை சொல்லணும்னா, நான் இப்போ இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் வந்து மீட்டிங் போட்டிருந்தாங்க திருச்செந்தூரில். அப்போ நான் போய் நானும் அதில் கலந்துட்டு பேசினேன். இப்போ எனக்கு முன்னால் பேசியது திமுக பேச்சாளர், பேர் மறக்கிறேன், அழகாக சொன்னார். உங்களுக்கு எங்கள் தலைவர் ஸ்டாலின் கொடுத்தது எவ்வளோ கேட்டார், 1000 ரூபா அப்படின்னா.
இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது எவ்வளோ? 2500 இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருந்தது எவ்வளோ? வந்திருக்கிறது எவ்வளோ? 1000 ரூபா. 2500 ரூபாய் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் விஜய் உங்களுக்கு முதலமைச்சர். இந்த 1000 ரூபாய் வரும் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னார். அதான் உங்களுக்கு பதில். ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை அழிச்சு எனக்கு விடையளிச்சிங்க. மிக்க நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.